ஹாய் கைஸ், குட் மார்னிங். இது நம்மளோட எப்புட்றா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஸோ நம்மலாம் நினைச்ச மாதிரி இன்னைக்கு டியூஸ்டே, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வெளியாயிருச்சு. சுனிதா அண்ட் வர்ஷினி ரெண்டு பேர் வந்து உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. ரெண்டு பக்கிகள் உள்ள வந்துருச்சுங்களா. வந்தோடனே எல்லா மூஞ்சி செத்து போச்சு கைஸ். சரியா, தீபக் மூஞ்சி, விஷால் மூஞ்சிலாம் பாருங்க, செத்தவங்களை வெத்தலவா கொடுத்த மாதிரியே இருக்குல்ல. வந்தோடனே சுனிதா, அடாடாடாடா சாக்லின், உனக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அப்புறம் சௌந்தர்யாவை பார்த்து நீதான் டார்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. அது என்ன, எந்த டாஸ்க் வந்தாலும் மூஞ்சி இப்படிதான் வச்சுக்கியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விசால, என்ன முக்கோண காதலா, ஒரு சைடு ரிங்கு வருது, ஒரு சைடு செயின் போடுற அப்படின்னு சொன்னே விசால் மூஞ்சி செத்து போச்சு. இன்னும் எதிர்பார்த்தோம், ஆனா சுனிதா இவ்வளவு பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. நீங்க என்னங்க மேடம் கேம் விளையாண்டுட்டு போனீங்க சுமிதா மேடம்? இவங்களெல்லாம் வந்து பேசுற அளவுக்கு நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஒர்த்தா? ஐயோ ஐயோ. என்னது, யானை சிறுத்தா எறும்பு சிரிக்குமாமா, அந்த மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ. எல்லாரும் தீபக் மூஞ்சிலாம் பாருங்க அப்படின்னு இருக்குது. ஐயோ கடவுளே. வர்ஷினி ஒன்னும் பேசல, அப்படியே நிக்கிது. நீ ஏதாவது பேசுனாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தெறிக்க விடுது. ஸோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அர்ணவ் வந்து என்னமோ விஷாலை பார்த்து சொன்னதா சொல்றாங்க. இது ப்ரோமோல இனிமேல் வருமாட்டிருக்கு, இனிமேல் தான் வருமாட்டிருக்குது. லைவ்ல பார்த்தவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்ணவ் வந்து விஜய் விஷாலை பார்த்து, என்னடா ரெண்டு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி வெளியில அனுப்பிச்சிட்டியாமா அப்படின்னு பேசுன மாதிரி இருக்குதாமா. ஆமா, அதுக்கு விஷால் வந்துட்டு சொல்லியிருக்காராமா, ஆமா பத்திரிக்கை அடிக்க அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னாராமா. விஜய் விஷால் அர்ணவ், ஐயோ கடவுளே. அர்ணவ்லாம் வாயை வச்சுட்டு கம்முன்னு, ரெண்டு பேருமே ஒழுக்கமானவங்களே கிடையாது. அர்ணவும் பொண்டாட்டியை விட்டுட்டு ரெண்டாவது பொண்டாட்டியை தேர்ந்தவன் தான். விஜய் விஷால் அந்த 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 கேரக்டர் தான். நீங்க ரெண்டு பேருமே ஒழுக்கம் கட்டவங்க தான். நீங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்கே லாய்க்கே கிடையாது. சரியா, நீங்க ரெண்டு பேருமே வாயவே திறக்க கூடாது. அப்புறம் அருண்லாம் வந்து அப்படியே ஃபயர் மோட்ல இருப்பாராட்டிருக்கு, அர்ணவ் வந்தா வச்சு செய்யணும்னு. முத்துக்குமரன் வந்து அவன் வந்து ஸ்டேஜ்ல வச்சே நம்மளை இது பண்ணாண்டா, உள்ள வரட்டுண்டா பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காராமா முத்து. சரியா, முத்துக்குள்ளேயும் ஒரு குணம் இருக்கிறது. அது இந்த 14 நாள்ல நம்மளுக்கு தெரிய போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா, ஏன்னா எல்லாரோட கோபங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. முத்துவோட கோபத்தை தான் நம்ம இன்னும் பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு முத்து வந்து சேஃப் கேம் தான் இன்னும் விளையாடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம முத்துக்கு தான் இப்ப ஓட்டிங்கும் அதிகமா வந்துட்டு இருக்குதாமா. வரட்டும் வரட்டும் கைஸ், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா, இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவு யாரு வின்னரு யாரு ரன்னரு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. சரியா, ஸோ வேலையா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சுனிதா வர்ஷினி வந்தாச்சு. அவங்களோட வாயை வச்சுட்டு எல்லாத்தையும் ஆரம்பிச்சாச்சு. சரியா, அப்புறம் சுனிதா என்ன வந்தோடனே சௌந்தர்யாவை அப்படியே ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரியே இருக்குது. ஏன் நீ அந்த மாதிரி விளையாடலன்னு அர்த்தமா? எந்த டாஸ்க் வந்தாலும் நீ என்ன மேடம் செஞ்சீங்க சுனிதா மேடம்? நீங்க எந்த கேம் நல்லா விளையாண்டீங்க சொல்லுங்க. சும்மா வந்தோடனே ஒரு ஆளை மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா போதும் ஐயா, அந்த ஆளை வச்சு செய்வாங்க. அது மாதிரிதான் இருக்குது. ஓகே கைஸ், பார்க்கலாம் இனி என்னென்ன ப்ரோமோ வருது. நீ செகண்ட் ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோ, என்னென்ன ப்ரோமோ வருது, எந்தெந்த பக்கிகளாம் உள்ள வருது, என்னென்ன ஆட்டத்தை காமிக்க போகுதுங்க, உள்ள இருக்க பக்கிகளை என்ன செய்ய போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா, ஸோ வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம். சரியா, ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். பாய்.